ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துருக்கேன், கோல்டு கலர் த்ரெட். அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேங்கிளில். இப்படி நல்லா பட்டையாக வச்சுக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கட்டை விரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அது பக்கத்துலேயே வைங்க. வச்சுட்டு அது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பட்டையாக வரும். பட்டையாக வச்சுட்டு டைட் பிடிச்சிக்கோங்க. டைட் விட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும், பேங்கிள்ஸ் நீட் ஃபினிஷிங் வராது. நீங்கள் எந்தளவுக்கு டைட்டாக பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு ஒன்றையும் இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கையில் நீங்கள் வந்து சுற்றணும். ஒரு கையில் இதை பிடிச்சிக்கோங்க டைட்டாக, அந்த கையில் நீங்கள் சுற்றிட்டு வாங்க. கண்டினியூஸாக அப்படியே கண்டினியூவாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்கோடு கம்ப்ளீட்டாக ரேப் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பட்டையாக வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த சைட் கொண்டு வந்து பேங்கிளில் இருக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் நீங்கள் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டேன். இல்லை கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கோங்க, வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்கிள்ஸ் ரேப்பிங் ஃபினிஷ்ட். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஹோல்சேல் ப்ரைஸஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம். ஃபார் எனி queries, please ding me.